ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். உங்களுடைய கஷ்ட காலங்கள் நீங்க தீராத இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருக்கிறது நினைக்கிறீங்க பொழுது, அந்த தீராத பிரச்சனையும் தீர இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சுவாங்க. அப்படி இந்த ஒரே ஒரு விளக்கம் மட்டும் பெருமாள் கோவிலுக்கு ஏற்ற மூலியமா தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், மனக்குழப்பங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இது சரி பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா மன நிம்மதியை உங்களுக்கு தேடித்தருங்க. அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விளக்கை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேன், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவாவை சந்திக்க வரக்கூடிய ஒரு பக்தன், அந்த பக்தன் பெரியவாட்ட சொல்றான், பெரியவா, மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு, தீராத பண கஷ்டங்கள், தீராத பகைகள் அப்படின்னு என் குடும்பத்தை நோக்கி நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி எனக்கு வெளியே வரணும்னு தெரியல. நானும் ஒரு சில பூஜைகள், ஒரு சில கோவில்களுக்கு சென்று பரிகாரங்கள்லாம் செஞ்சு பார்த்தேன். ஆனா எதுவுமே மாறல. எத்தனையோ ஜோசியர்கள், எத்தனையோ விஷயங்களை போய் பார்த்தேன். ஆனா எதுவுமே மாற மாட்டேங்கி. அது எல்லாமே அப்படியே தான் என்னுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல. நானும் முயற்சி பண்ணிட்டேன். குலதெய்வம் கோயிலுக்கு போய் இல்லை ஏதாச்சும் பரிகாரங்கள் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன். ஆனால் மாற்றமே இல்லை. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. இது என்னுடைய பிடிச்ச பீடைகளா, தட் எதுவா இன்னுமே தெரிய மாட்டேங்குது பெரியவா. இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் பெரியவா. அதுக்கு நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் பெரியவாட்ட மனம் உடங்கி கலங்கலகிறான். ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களின் வாழ்க்கையிலும் பண கஷ்டம் மீண்டும் மீண்டும் வந்து தாக்கி அவங்க குடும்பத்தில் ரொம்ப சிரளிச்சிச்சு. இந்த நிலையில தான் அவனால் என்ன செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப மனதுடைஞ்சு பெரியவாட்ட வந்திருக்கா. இப்படி பெரியவாட்ட சொன்னதுக்கு அப்புறம் பெரியவா சொல்றான், சரி கவலைப்படாத, நான் சொல்றேன் ஒரே ஒரு தீபத்தை மட்டும் பெருமாள் கோவில்ல போய் வாரம் வாரம் சனிக்கிழமை ஏத்திட்டு வா. இப்படி வாரம் வாரம் சனிக்கிழமை இப்ப ஏத்துறது மூலியமாவே உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இது சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அப்புறம் சொல்றா விளக்கு, நீ வாரம் சனிக்கிழமை உங்க வீட்லயே விளக்க தயாரிச்சுக்கோ. அதை அங்க கொண்டு போய் எண்ணெயை ஊற்றி இந்த ஒரே ஒரு விளக்க வாரம் வெள்ளிக்கிழமை ஏத்திட்டு வா. அப்படி அங்க போய் ஏத்த முடியும்னா பரவாயில்ல, வீட்டுல பெருமாள் படம் இருக்கா, வீட்டுல வச்சே கூட ஏத்திட்டு வா, தப்பு இல்லை. இல்ல மாவிளக்கு பண்ண முடியலன்னா நீ அங்க கிடைக்கிற அகல் விளக்கு எடுத்துக்கோ. ஆனா அகல் விளக்குல நீ எண்ணெயை ஊத்தாம நெய்யை ஊத்து, அப்படி ஏத்திட்டு வா. அப்படி செய்யும் போது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். தீராத பண கஷ்டம் கூட இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை மாறி சந்தோஷமா மகிழ்ச்சியா மாறும் அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்புறா. அந்த பக்தனோ போய் செஞ்சு பார்த்தான். ஒரு சில வாரங்கள் தான் அவனுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சு. பணத்தாலான பிரச்சனைகள் சரி, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், தீராத எல்லா பிரச்சனையும் நீங்கி சந்தோஷமா மகிழ்ச்சியா அவனுடைய வாழ்க்கை மாறுனுச்சு. உங்களுடைய வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இருந்துச்சு, கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு, கஷ்டகாலம் இருந்துச்சுன்னா எல்லாம் நீங்கிறதுக்கு பெருமாள் கோவிலுக்கு இந்த ஒரு விளக்கை போய் ஏத்திட்டு வாங்க. அப்படி செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.